நெல்லையில் 4 நாட்களாக குடிநீர், உணவு, மின்சாரம் கிடைக்காததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், நெல்லை டவுன் பகுதியில் 4 நாட்களாக குடிநீர், உணவு, மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? அவர்களிடம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், காவல்துறையினரோ பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? என்ன நடவடிக்கை, அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை வழங்கி பூர்த்தி செய்வதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? திருநெல்வேலி டவுன் பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வடியானதால் அப்பகுதியில் மின்சாரம் மின் இணைப்பு இன்னும் வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்களுக்கு உணவு, குடிநீர் இல்லாமல் தவித்து வருவதாக கூறி அதிகாரிகள் யாரும் நேரில் பார்வையிடவில்லை, தங்களுடைய குறைகளை கேட்கவில்லை என கூறி பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று மாலை முதலே அந்த பகுதியை குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய முகமது அலி தெரு, தாண்டி வீரன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்கள் தங்களுக்கு முறையாக உணவு வழங்கக்கூடிய நேற்று மாலை முதலே போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக 2வது நாளாக இன்றும் அங்கு இருக்கக்கூடிய காட்சி மண்டபம் பகுதி மக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இவங்க மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அதிகாரிகள் யாரும் நேரில் வந்து பார்க்கவில்லை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலரோ எம்எல்ஏவோ யாரும் தங்களுடைய குறைகளை கேட்கவில்லை. உணவு இல்லாமல் 4 நாட்களாக சிரமப்பட்டு வருவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று திரண்டு தங்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கி வருவதாகவும் தற்போது தெரிவித்திருக்காங்க. மேலும் மின் இணைப்புகளை உடனடியாக வழங்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்திருக்காங்க. தண்ணீர் இன்னும் முழுவதுமாக வடியாத நிலையில் இன்னும் மின் இணைப்பு இன்னும் வழங்கப்படவில்லை. திருநெல்வேலி நகரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக திருநெல்வேலி டவுன் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் தண்ணீர் வடியாதான மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. அதே போல தற்போது இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு தெரு, முகமது அலி தெரு, தாண்டி வீரன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்னும் மின்சாரம் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக தற்போது அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அங்கு கூடிய காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபடும். ஆனால் பொதுமக்கள் சமாதானம் அடையாமல் தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துள்ள வெள்ள நீர் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக வழிந்து வரும் இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை கிடைக்கவில்லை. பல தூரம் சென்றுதான் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்காங்க. மேலும் தற்போது திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்லக்கூடிய இந்த காட்சி மண்டபம் பிரதான சாலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த பொதுமக்களிடம் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக உறுதியளித்துமே பொதுமக்கள் கழிந்து செல்லாமல் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.